16 நாள் காரியம் முடிஞ்சதும் உண்மைகள சொல்லுவோம்னு டெல்லியிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு வந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சு தற்பொழுது பல்வேறு விதமான விமர்சனங்கள உருவாக்கி இருக்கு. கரூர்ல 41 பேர் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்த சம்பவம் தற்பொழுது வழக்காக பதியப்பட்டு காவல்துறையினர் அந்த வழக்க விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா தாவேகாவினுடைய தரப்புல இருந்து இந்த வழக்கு தமிழக அரசால விசாரிக்க கூடாது, இந்த வழக்கு சிபிஐயினுடைய வசம் ஒப்படைக்கணும்னு சொல்லி பல கோரிக்கை மனுக்களையுமே கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த சம்பவம் மிக பரபரப்பா நடந்து கொண்டிருந்த சமயத்திலேயே தாவேகாவை சார்ந்த திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவசரமா டெல்லிக்கு புறப்பட்டு போனாரு. இப்போ டெல்லியில இருந்து திரும்ப வந்திருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா ஏர்போர்ட்ல செய்தியாளர்களை சந்திச்சதோட மட்டும் இல்லாம, பொதுவா நம்ம வீட்ல எல்லாம் ஒரு துக்கம் நடக்குது அப்படின்னா 16 நாள் நம்ம சொல்ல முடியாத ஒரு துயரத்துல இருப்போம். அது போல தான் தாவேகாவை சார்ந்த நிர்வாகிகள் அனைவருமே சொல்ல முடியாத, மீள முடியாத ஒரு துக்கத்துல தவிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். 16 நாள் காரியம் முடிஞ்சதும் எல்லா உண்மைகளையும் வெளிய வருவோம். சொல்லப்போனா இந்த சம்பவத்த பயன்படுத்திக்கிட்டு தாவேகாங்கிற ஒரு கட்சியே முற்றிலுமாக அழிக்கிறதுக்காக எல்லா தரப்புல இருந்தும் சதி வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த எல்லா சதி வேலைகளிலிருந்தும் இருந்தும் போராடி வருவதற்காக ஒரு மிகப்பெரிய போராட்ட களத்துல ஈடுபட்டு வராருன்னு பேசியிருக்காரு. தொடர்ந்து பேசின அவரு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்காக சாமானிய மக்கள்ல ஒருத்தனா நான் காத்திருக்கேன். விரைவிலேயே எல்லா உண்மைகளும் வெளியே வரும்னு சூசகமா பேசியிருக்காரு.